வகை. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் கைகூடும் இந்நம்பலத்தே. வணக்கம். வணக்கம். இப்போ குளிர்கால நோய்களுக்கான மருத்துவம் சொல்லிக்கிட்டு வரோம் தொடர்ந்து. அதுல பல பொருட்கள் இருக்கு. மூலிகை இருக்கு, கடசரக்கு இருக்கு, இப்படி பலதும் இருக்கு. நாம மூலிகையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், கடசரக்கும் சொல்லலான்னு இருக்கோம். இப்போ மூலிகையில தூது வேலை அதை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி பாடலை பாடும்போது ஞான மூலிகைன்னு சொல்லி இந்த தூதுவளையை தான் சொல்லியிருக்க. அவரு ஞானங்கள் வரும்னு சொல்லி பல மூலிகை சொன்னாலும் ஞானத்துக்கான மூலிகை தூதுவளைன்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த தூதுவளையை பற்றி இன்னைக்கு பேசலாம். அதை பத்தி தெரிஞ்சதை சொல்லுங்க மக்களுக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை தூதுவளை. தூதுவளை வேறு பேரா சிங்கவல்லின்னு கூட சொல்லுவாங்க. சிங்கவல்லின்னு சொல்லுவாங்க. அதோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னா சொலனம் ட்ரைலோபாக்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சொலனேசிய ஃபேமிலியை பொறுத்தது. கண்டகந்திரி இது மாதிரி எல்லாம், சுண்டக்காய் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த வகையில சேர்ந்ததுதான் தூதுவளையுமே. இந்த செடியை பார்த்தா நிறைய பேருக்கே தெரியும். நிறைய முட்களோட ஒரு அழகான ஒரு ஊதா நிறத்துல அதோட பூ இருக்கும். மஞ்சள் கலர்ல உள்ள மருந்த இருக்கும். அத மாதிரியான ஒரு பூ கொண்டு, நீங்க சொன்ன மாதிரி அந்த பூ நல்லா அழகா இருக்கும். அதை பறிக்கும் போது முள்ளு குத்தாம எடுக்கணும். ஆமா. ஆனா அது ரொம்ப உயர்வான பொருள். சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, புஷ்டியுண்டாம் சாதுவமாம் உங்களழகோ ஆற்றல் மிகும் முட்டை நரைத்து முதிர்ந்தவனை கட்டழகு மாதளத்தில் நீங்காத எண்ணமுட்டால் தூதளத்தின் பூ உன்ன சொல்லணும்னு சொல்றாரு. அதாவது இளமைய கொடுங்க. அதை பத்தி தனி வீடியோ நம்ம போடலாம் நேயர்களுக்கு. நீங்க இலைய பத்தி சொல்லுங்க, சளிக்கு சொல்லுங்க, குளிர்கால நோய்க்கு. அது தூதுவளை மட்டும் மொத்த சமூலமுமே அதுக்கு நம்மளுக்கு பயன்படும். மூலிகை மருத்துவத்துக்கு பயன்படுற ஒரு விஷயம். பூ, இலை, அதோட காய், அதோட கொடி, செடி, கொடிகள்ல வேறு, இதெல்லாமே அதோட பயன்பாடு நமக்கு இருக்கு. இதுல இலையை மட்டுமே சாப்பிட்டோம் அப்படின்னா சுவையின்மை இல்லாம கூட சில கண்டிஷன்ஸ்ல சுவையின்மை குறைஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த தூதுவளை துவையல் மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா நல்லா சுவை தூண்டியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பூ இந்த சுக்கில தாதுகளை ஆமா சொல்றேன். இது ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அந்த இலைக்கு இருக்கு. உஷ்ணப்படுத்தும். ஆமா. நார்மலாவே தூதுவளை எடுத்துக்கிறோம்னா உடல் வெப்பம் உண்டாக்கும். அதனாலயும் அடுத்து என்ன அப்படின்னா, இதோட பூவை மட்டும் பூ சேர்ந்த லேகியமோ பூ சேர்ந்த மருந்துகளோ எடுத்துக்கிறப்போ அப்படின்னா சுக்கில தாதுகளை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கும் நல்லா பயன்படும். அதோட காய் பார்த்தோம் அப்படின்னா அது முத்தோடங்கள் சொல்லுவோம். வாத வலி அழல் ஐயம் சொல்லுவோம். அது முத்தோடங்களையுமே சரிப்படுத்தி கொடுக்கறது இந்த காய். ஜனனபாதை நோய்களையும் கண்டிக்கிறது. அதுக்கு ஊக்குவிக்கிறோம் ஒரு தன்மை இருக்கு. அதை பத்தி எல்லாம் நம்ம அடுத்தபடியா இந்த வேர் கொடியும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸ்லேத்தும நோய்கள் நல்லாவே நீங்கி தரும். இந்த பூ இருக்கு இல்லையா, தூதுவளை பூ இந்த காது இரைச்சல், காது வலி இதுக்குமே பயன்படுற ஒரு பூ. அதை என்ன செய்யலாம்? அது எண்ணெயில காய்ச்சி காதுகளுக்கு டிராப்ஸாவே யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. அது மருத்துவரோட அறிவுரைப்படி எடுத்துக்கணும். அவங்களா ப்ரிப்பேர் பண்ற முடியாது. கட் பண்ணணும். சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணி அதை நம்ம எடுத்துக்கலாம். முழு இதையுமே நீர்ல போட்டு கஷாயம் பண்ணி எடுக்கலாம். இலையில கூட முள்ளு இருக்கும். ஆனா நம்ம கஷாயம் போடும்போது அந்த இலை முள்ளெல்லாம் எடுக்க வேணாம், அப்படியே போட்டு கஷாயம். முற்காலத்துல நிறைய அந்த எக்ஸ்போர்ட்னா பண்றப்போ இந்த கண்டங்கத்திரியை இது மாதிரி நிறைய யூசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சில மக்கள் இந்த கண்டங்கத்திரி கிடைக்காதனால இந்த தூதுவளையை தான் அனுப்பி விட்டுருவாங்க. ஏன்னா அதுக்கும் இதே தன்மைகள் இருக்கிறதுனால, கண்டகத்திரிக்கு இருக்கிற தன்மை தூதுவளைக்கு இருக்கிறதுனால இதெல்லாம் அனுப்பி கூட அடல்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதனால எப்படி கழுத்து பகுதியில இருக்கக்கூடிய இந்த கண்டத்தில் உள்ள நோய்களை போக்குதோ அதே தான் இதுக்கும் அந்த தன்மை இருக்கு. ஆனா வள்ளலார் சொன்ன மாதிரி ஞான மூலிகை குழந்தைகளுக்கு ஒரு 2 கொடுத்தா கூட நல்ல கல்வித்திறன் வரும். தூதுவளையை தோசை இது மாதிரி இதுல கூட நம்ம அரைச்சி சேர்த்து அத மாதிரி ஊத்தி பெரிய பெரிய ஹோட்டல்ல அன்னைக்கு திருச்சிக்கு போற தூதுவளை தோசை அப்படின்னே போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, ஸ்பெஷல் ஐட்டம் பெரிய ஹோட்டல்ல எல்லாம். அதனால அந்த பொடியத்தான் போடுறாங்க. ஆனா மாவுல அரைக்கல. முடக்கத்தார் மாதிரி இத பறிச்சு அந்த மாவோட அரைச்சு சாப்பிடலாம். சிறப்பு.
ஆமா. அது அப்படியே முடியலனாலும் குழந்தைகளுக்கு கூட இது போகணும்னா, அந்த தூதுவளை காஞ்ச பொடிய வாங்கி இட்லி பொடியில கலந்து குடுக்கலாம். கொடுக்கலாம். எப்படியாவது ஒரு உடம்புக்குள்ள வகையில போகும். வந்து நம்ம தூதுவளைய சேர்த்துக்கணும். ஏன் அப்டின்னா, அதுல இருக்க ஃபைட்டோ கெமிக்கல்ஸும் அந்த அளவுக்கு நன்மை பண்றது. ஓ! அதுதான் நம்மளுக்கு இந்த நன்மைகள் எல்லாமே தெரியுது. ஆமா. ஃப்ளேவனாய்ட்ஸ், ஆ. ஃபீனால்ஸ் அது எல்லாமே வந்து இதோட நன்மைய குடுக்குறது. ஓ! டேனின்ஸ் எல்லாமே கூட இருக்கு. டேனின்லாம் ம். இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்டின்னு சொன்னாங்கன்னா, இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாத்தையுமே குறைச்சு, நம்மளுக்கு ஆன்டி கேன்சராவோ, இல்ல நல்லா வந்து ம். ஆயில நீட்டி குடுக்குற ஒரு ஒரு செய்கைய வந்து அது செய்யும். அந்த அந்த செல்ஸ வந்து நல்லா புதுப்பிச்சு கொடுக்கும். ஸோ, ம். அதனால தூதுவளைய வந்து ஒரு ரெகுலரா வாரத்துல 2 நாளோ, சளி தொந்தரவு இருக்கிற நாள்ல ஒரு வாரத்துல 3 நாள் வரைக்குமே இந்த கஷாயம் எதுலயாவது சேர்த்து குடிச்சிட்டு எப்படியாவது வரலாம். சேர்த்துக்கலாம். துவையலா சேர்த்துக்கலாம். ஆமா, சேர்த்துக்கலாம். ஆமா. கஷாயமா சேர்த்துக்கலாம். இட்லி பொடியில கலந்து பொடியா சேர்த்துக்கலாம். இப்படி எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். இது இன்னும் உணவு சிறப்பாவும் முறையில இருக்கு. சிறப் சமயத்துல ஃபார்ம்ல ஃபோன் இருக்கு. பண்ணா உணவு முறையில எப்படி கலந்துக்கலாம்ன்னு கொஞ்சம் சொல்லுவீங்களா? டயட் சார்ட்ஸ் மாரி அ, இருக்கு. அதுவுமே சொல்லலாம். ஆ இப்ப சொல்ல நேரம் இல்ல. அடுத்து சொல்லுங்க. சொல்லலாம். ரொம்ப நன்றி. நல்ல ஒரு செய்திய சொன்னீங்க. நன்றி, வணக்கம். எவ்வழி நல்வழி, அவ்வழி அவ்வழி நல்வழி. நன்மை.